பொண்ணு நெனச்சா, ஒரு பையன எந்த அளவுக்கு வேணா சித்தரிக்கலாமா? இல்ல ஒருத்தன் பிடிக்கல அப்டின்னா, நான் அவன வீடியோ எடுத்து போட்டு என்ன தொட்டுட்டான் அப்டின்னு சொன்னா, நான் அவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவேன். என்ன ஒரு பொண்ணுக்கு வியூஸ் போகும்னு எந்த அளவுக்கு கேவலம்னு பாருங்க. பஸ்ஸுல அந்த வீடியோ பாருங்க. கூட்டமா இருக்கு. இன்னைக்கு தீபக் அப்டின்னு இந்த பிரஸ் நம்ம கிட்ட உயிரோட இல்லங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? அவ்ளோ கூட்டத்துல நின்டுக்கும்போது செல்ல வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கா அந்த பொண்ணு. சோ கூட்டமா இருக்கிற பஸ்ல யார் எது தொடதான் செய்யும். நீங்க ஒண்ணும் தனியா வரல. நான் வந்து ஏறி வந்து தொடர்க்க உங்களுக்கு ஃப்ரீயா இல்ல பஸ் பக்கத்துல வந்து உங்கள இடிக்கிறதுக்கு. சோ அத எடுத்து முடிச்சுட்டு பஸ் நின்றதுக்கு அப்புறம் இறங்கும்போது செல்ல வச்சுட்டு அந்த பொண்ணு நிக்குது. வீடியோல அப்படியே பச்சை தெரியுது. அந்த பொண்ணு மேல தான் தப்பு. அந்த பையன் மேல தப்பே இல்லைன்னு பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தும் நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் அவ்ளோ கமெண்ட். அதனால மனம் உடைஞ்சு அவன் சூசைட் பண்ணிட்டான். சில பேர் வந்து என்னன்னா பாசிட்டிவா சொன்னாங்க. உன் மேல தப்பு இருக்க மாதிரி தெரியும். அந்த பையன் எதுவுமே தப்பு இல்லையா? உன் மேல தப்பு இருக்குன்னு. அதுக்கு உடனே ரிப்ளை வீடியோ என்ன தெரியுமா பண்ணான்? ரிப்ளை வீடியோல வந்து அந்த பையன் அதுக்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு சேஃப்டிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு. என்ன